இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னால் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தை விட தமிழ்நாட்டுக்கு 3 மடங்கு நிதி அளித்திருக்கிறது மத்திய பாஜக அரசு. அதிக நிதி ஒதுக்கீடு செய்த பின்னரும் தமிழகத்தில் சிலர் அழுது கொண்டே இருக்கிறார்கள் என பிரதமர் மோடி விமர்சனம். தமிழ்நாடு ரயில்வே திட்டங்களுக்கு 6000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி பேச்சு. கடந்த 10 ஆண்டுகளில் 12 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் பெருமிதம். வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதாவை எதிர்த்து திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் இன்று வழக்கு. ஆசா எம்பி சார்பில் வழக்கு தொடரப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. நீட் விலக்கு அறிவித்தால்தான் கூட்டணி என பாஜகவிடம் சொல்ல தயாரா? எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சவால். நாங்கள் யாருடன் கூட்டணி செல்ல வேண்டும் என்பதில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுக்கு என்ன இவ்வளவு அக்கறை என அதிமுக கேள்வி. ஆடு நனைகிறது என ஓநாய் அழுவது ஏன் எனவும் காட்டம். காவிரியில் தமிழ்நாட்டின் உரிமைகளை வழங்கினால் மட்டும்தான் காங்கிரசுடன் கூட்டணி என வெளிப்படையாக அறிவிக்க திமுக தயாரா? எடப்பாடி பழனிசாமி பற்றியோ அதிமுக பற்றியோ பேச மு.க.ஸ்டாலினுக்கு என்ன அருகதை உள்ளது எனவும் அதிமுக கேள்வி. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டும் வழங்கப்படவில்லை. தமிழகத்திற்கான நிதியை முறையாக வழங்கியிருந்தால் இன்னும் பல சாதனைகளை படைத்திருப்போம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆவேசம். பிரதமர் மோடியை சந்திக்க யாரும் நேரம் கேட்கவில்லை. செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதில். நாக் அவுட் ஆக போகிறவர் டக் அவுட் பற்றி பேசுகிறார் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை விமர்சித்த தமிழிசை சவுந்தரராஜன். மீனவர் பிரச்சினையை தீர்த்து தமிழ்நாடு வந்த பிரதமரை வரவேற்காமல் குழு ஊட்டி உங்களுக்கு தேவையா எனவும் கேள்வி. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் உள்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்த 2,50,00,000 ரூபாய் ஒதுக்கீடு. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் பாதிப்பை எதிர்கொள்ளும். எம்பி தொகுதிகளின் எண்ணிக்கையை இழக்கும் அபாயம் உள்ளதாகவும் அமைச்சர் துரைமுருகன் குற்றச்சாட்டு. திருச்சியில் வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை எதிர்த்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற மனிதநேய ஜனநாயக கட்சியினர் தமிமுன் அன்சாரி உட்பட 100க்கும் மேற்பட்டோரை கைது செய்த போலீசார். வண்ண மின் ஒளியில் பிரகாசிக்கும் பாம்பன் புதிய ரயில்வே பாலம். பல்வேறு வண்ணங்களில் ஜொலிக்கும் பாலத்தை கண்டு ரசித்த மக்கள். அதிகாலையில் தாம்பரம் வந்தடைந்தது ராமேஸ்வரத்தில் பிரதமர் மோடி தொடங்கி வைத்த புதிய ரயில். ராமேஸ்வரம் தாம்பரம் இடையே ரயிலில் உற்சாகமாக பயணித்த பயணிகள். நெல்லையில் குட் பேட் அக்லி திரைப்படத்திற்காக வைக்கப்பட்ட பிரம்மாண்ட அஜித் கட் அவுட் சரிந்து விழுந்ததால் பரபரப்பு. ரசிகர்கள் பதறையடித்து ஓடிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். வார விடுமுறை முடிந்து சொந்த ஊர்களில் இருந்து சென்னை திரும்பிய பொதுமக்கள்.
ஈசிஆர் சாலையில் நீண்ட தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்களால் போக்குவரத்து நெரிசல். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. சுட்டெரிக்கும் வெயிலுக்கு மத்தியில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல். வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தாழ்வு பகுதியாக மாறும் என கணிப்பு. திருவாரூர் தியாகராஜர் கோயில் ஆழி தேரோட்டம் இன்று கோலாகலம். மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறையும், நகர் பகுதியில் உள்ள மதுபான கடைகளுக்கு விடுமுறை அறிவித்தும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. புதுக்கோட்டை விராலிமலை அருகே கும்பச்சி அம்மன் கோவில் திருவிழாவில் வினோத சடங்கு. கழுதை மீது சாம்பல் அடித்து ஊர்வலமாக அழைத்துச் சென்ற பொதுமக்கள். ராம நவமியை முன்னிட்டு திருப்பதி மலையில் ஹனுமந்த வாகனத்தில் எழுந்தருளிய உற்சவர் மலையப்ப சுவாமி. கோதண்ட ராமர் அவதாரத்தில் காட்சியளித்த சுவாமியை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மாட வீதிகளில் காத்திருந்த தரிசனம். வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் மூலம் மக்கள் மத்தியில் பிளவு ஏற்படுத்துகிறது மத்திய அரசு. சென்சார் செய்யப்பட்ட திரைப்படத்தை வைத்து அரசியல் செய்வதாகவும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் சாடல். மத்திய பிரதேசத்தில் லண்டனைச் சேர்ந்த இதய அறுவை சிகிச்சை நிபுணர் என ஏமாற்றி அறுவை சிகிச்சைகள் செய்த ஆசாமி. 7 நோயாளிகள் உயிரிழந்த சம்பவத்தால் அதிர்ச்சி. ஒடிசா மாநிலம் பாலசோரில் ராம நவமியை ஒட்டி யாத்திரை சென்ற இந்து மக்கள் பூக்கள் தூவி வரவேற்றும் தண்ணீர் பாட்டில்கள் வழங்கியும் மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்திய இஸ்லாமியர்கள். பனிவிடும் மலர் வனமாக மாறிய ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ. நகர் பகுதிகள் முழுவதும் வெண்போர்வை போர்த்திய பனிப்பொழிவு. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணி அபார வெற்றி. சுப்மன் கில்லின் அதிரடி ஆட்டத்தால் ஹைதராபாத் அணியை வீழ்த்தி அசத்தல். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இன்றைய லீக் ஆட்டத்தில் மும்பை பெங்களூரு அணிகள் பல பரீட்சை. போட்டி மும்பை வான்கடை மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. சென்னை சேப்பாக்கத்தில் வரும் 11ஆம் தேதி நடைபெறவுள்ள சென்னை கொல்கத்தா அணிகள் மோதும் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று காலை 9:30 மணிக்கு ஆன்லைனில் தொடக்கம். இப்போதைக்கு கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறும் திட்டம் இல்லை. ஓய்வு பெறுவதா வேண்டாமா என்பதை தனது உடல் தகுதிதான் முடிவு செய்யும் என்றும் கிரிக்கெட் வீரர் தோனி திட்டவட்டம். ஜப்பானில் விறுவிறுப்பாக நடைபெற்ற ஃபார்முலா 1 கார் பந்தயம். நெதர்லாந்து வீரர் வெஸ்ட் பென் முதலிடம் பிடித்து அசத்தல்.